ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கப்பட்டு வந்த சிறப்பு அந்தஸ்து சட்டப்பிரிவு 370 ரத்து செய்யப்பட்டு 7 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கும் நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய பாஜக அரசின் துணிச்சலான மற்றும் தொலைநோக்கு பார்வையுடைய முடிவால் அம்மாநிலம் அடைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க மாற்றங்களும் பிரம்மாண்டமான வளர்ச்சியும் உலகையே வியப்பில் ஆழ்த்தியிருக்கிறது. சிறப்பு அந்தஸ்து நீக்கப்படுவதற்கு முன்பு ஜம்மு காஷ்மீரில் தொடர் கல்வீச்சு சம்பவங்கள், பயங்கரவாத தாக்குதல்கள், அடிக்கடி அறிவிக்கப்பட்ட வேலை நிறுத்தங்கள் மற்றும் பதற்றமான சூழல் காரணமாக இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தது. இதன் காரணமாக மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சி, தொழில் முதலீடுகள் மற்றும் சுற்றுலாத்துறை முடங்கி கிடந்தன. இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புகளும் கட்டமைப்பு மேம்பாடுகளும் போதுமான அளவில் எட்டப்படாமல் முடங்கியிருந்தன. பிரதமர் மோடி அவர்களின் தீர்க்கமான முடிவால் 2019ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட காஷ்மீரின் சிறப்பு அந்தஸ்து சட்டப்பிரிவு 370 ரத்து என்ற வரலாற்று சிறப்புமிக்க முடிவால் ஜம்மு காஷ்மீர் பகுதிகளில் பயங்கரவாதம் தொடர்பான வன்முறைகள் 83% வரை அதிரடியாக குறைக்கப்பட்டு, கல்வீச்சு சம்பவங்கள் முற்றிலுமாக துடைத்தெறியப்பட்டு, பொதுமக்கள் மற்றும் பாதுகாப்பு படையினரின் உயிரிழப்புகள் கணிசமாக குறைக்கப்பட்டுள்ளன. இந்த அமைதி சூழலின் உச்சகட்ட அடையாளமாக சுமார் 33 ஆண்டுகளுக்கு பிறகு ஸ்ரீநகரில் அதிநவீன மல்டிபிளெக்ஸ் திரையரங்குகள் திறக்கப்பட்டு, புல்வாமா மற்றும் சோஃபியான் போன்ற பகுதிகளில் சினிமா அரங்குகள் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. ஸ்கில் இந்தியா மற்றும் ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டங்களின் மூலம் தொழில் முனைவோர்களாகும் இளைஞர்களின் நீண்ட நாள் கனவு நனவாக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடியின் வலுவான தலைமைத்துவத்தால் சுற்றுலாத்துறை மிகப்பெரிய புதிய உச்சத்தை தொட்டு 2024ஆம் ஆண்டில் மட்டும் 2,35,00,000க்கும் அதிகமான உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகை தந்து சாதனை படைத்துள்ளனர். மேலும் 18,000 கோடி ரூபாய் அளவிலான பிரம்மாண்ட முதலீடுகள் ஈர்க்கப்பட்டு 2,200க்கும் மேற்பட்ட தொழில் பிரிவுகளும் 26 புதிய தொழிற்பேட்டைகளும் உருவாக்கப்பட்டு 41,000த்திற்கும் மேற்பட்ட அரசு பணிகளும் 9,81,000த்திற்கும் அதிகமான சுயதொழில் வாய்ப்புகளும் இளைஞர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. உல்லாஸ் திட்டத்தின் கீழ் முழுமையான எழுத்தறிவை எட்டியுள்ள காஷ்மீர் சுலபமாக தொழில் தொடங்குவதற்கான தரவரிசையில் நாட்டிலேயே 5வது இடத்தை பிடித்து அசத்தியிருக்கிறது. எல்லைக்கு அப்பால் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் மக்கள் கடுமையான பொருளாதார நெருக்கடியிலும் ராணுவத்தின் காட்டுமிராண்டித்தனமான தாக்குதல்களினாலும் வாடி வரும் வேளையில் இந்திய பகுதியான ஜம்மு காஷ்மீர் அமைதி பூங்காவாகவும் பொருளாதார மையமாகவும் நவீன வளர்ச்சியின் அடையாளமாகவும் ஜொலித்து பிரதமர் மோடியின் தீர்க்கமான வழிகாட்டுதல்களை பறைசாற்றுகிறது.